நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் தொகுதி வேட்பாளருமான திரு காமராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நன்னிலம் தொகுதியில் 3 முறை ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கீங்க, 4வது முறையா போட்டிடுறீங்க. இதுல கடந்த கால சாதனைகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கா, இல்ல கூட்டணி நம்பிக்கை கொடுத்திருக்கா? இந்த தொகுதி மக்களுக்கு இந்த 15 வருஷத்துல நீங்க செய்த மறக்க முடியாத சாதனை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக நெல்லம் தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டது 11,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். ஒரு அரசு தொடங்குகிறதுன்னு சொன்னால் கவர்னர் உரையோடு தான் தொடங்கும். அந்த கவர்னர் உரையை வழிமொழிகிற வாய்ப்பை மாண்பு அம்மா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். அந்த வாய்ப்பின் மூலம் நான் என்னுடைய கன்னி பேச்சினுடைய மெய்டன் ஸ்பீச்சில் நான் சட்டமன்றத்துக்கு மெய்டன் ஸ்பீச் அது எனக்கு. நான் கேட்டேன், அம்மா நெல்லம் தொகுதியிலிருந்து வந்திருக்கிறேன், எங்கள் மக்கள் சாதாரண மக்கள், எங்கள் கல்லூரி தாருங்கள் அம்மா என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டேன். அம்மா அவர்கள் இருந்தார்கள், சட்டமன்றத்தில் இருந்தார்கள். அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர், கவர்னர் வழிமொழியில் உரையது. அம்மா குறித்து கொள்ள கூட இல்லை. அம்மாவுக்கு பின்னாடி தான் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். குறித்து கூட இல்லை. ஒரே மாதத்தில் நன்னிலத்திற்கு 1947 நடக்காததை அம்மா அவர்கள் அந்த கல்லூரியை நன்னிலத்துக்கு கொடுத்தார்கள். அது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அதை பார்த்து அப்படியே எனக்கு எனக்கு மிகப்பெரிய பெருமைப்படுகிறேன். அதில் நான் நம்ம மக்களுடைய தேவைகள், கேட்ட தேவையை நிறைவேற்றியிருக்கிறோம் என்பது இந்த கல்லூரி முதல்ல வந்துச்சு. இந்த கல்லூரியை அடுத்த 3 கல்லூரியில் கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம். நன்னிலத்தில் கல்லூரி, வலங்கமானில் பாலிடெக்னிக், அதே போல் அந்த எடப்பாடியார் இடத்துல குடவாசலுக்கு அது இந்த தொகுதியினுடைய மையம். அந்த மையத்தில் அங்கேயும் சாதாரண மக்கள் அதிகமாக இருக்கிற அந்த பகுதியில் குடவாசலுக்கு ஒரு கல்லூரி வேண்டும் என்று கேட்கிற பொழுது 2 கல்லூரியை தொகுதிக்கு கொடுத்து விட்டோம். இன்னும் கொடுக்க வேண்டிய தொகுதி நிறையா இருக்குது. அதனால் அடுத்த இதில் தரம் தம்பி அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா இப்போவே வேணும்னு சொல்லி அண்ணன் என் மீது பிரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பார். அதனால் அந்த பிரியத்தோடு அன்றைக்கி தான் அறிவிப்பு வரப்போகிறது, அதை சேர்த்து கொண்டார் குடவாசல் கல்லூரியை. இந்த மாதிரி 3 கல்லூரிகளை, 2 அரசு கலைக்கல்லூரிகள், ஒரு பாலிடெக்னிக் என்று 3 கல்லூரிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்பது எனக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த தகுதியோடு இந்த தேர்தல் நிற்கிறேன் சார். 4 முனை போட்டி இருக்கிறதுனால முக்கியமான தலைவர்கள் தான் கடந்த முறை போட்டிட்டு அதே தொகுதியில் போட்டிடுறாங்க. ஒரு சிலர் இடம் மாறி தொகுதி மாறுறாங்க. இப்போ உங்களுடைய சாதனைகள் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குது, மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நிலையில் 4 முனை போட்டி அது சவாலாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சாதனையில் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்துருக்கோம். இது நம்ம திருவாரூர் மாவட்டம் 10,000 கிலோமீட்டர் ஆறுகள், வாய்க்கால்கள், ஓடைகள் இந்த மாதிரி போகிற பகுதி 10,000 கிலோமீட்டர் இருக்குது. பாலம்னு கட்டணும்னா அது திருவாரூர் மாவட்டத்தில் தான் கட்டணும். நெல்லியம் தொகுதி போன்ற விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த பகுதியில் தான் கட்டணும். அதை கட்டி கொடுத்துருக்கோம். 200க்கு மேற்பட்ட பாலங்களை நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஊரை இணைச்சிருக்கோம், ஊராட்சி இணைச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒன்றியத்தை இணைச்சிருக்கோம், வட்டாரத்தையும் இணைச்சிருக்கோம், மாவட்டத்தை இணைச்சிருக்கோம். இன்னும் பாண்டிச்சேரி மாநிலத்தையும் நம்முடைய மாநிலத்தை இணைத்திருக்கிறோம். காரைக்கால் வரை என்னுடைய தொகுதி போகும். அதனால் இந்த மாதிரி இது தேவைகள். பள்ளிக்கூடங்களை தரம் வைத்து கொடுத்துருக்குறோம், புதிய பள்ளிக்கூடங்களை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இதே போல் அன்றாட மக்களுடைய தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய இன்ப துன்பங்கள், அது கஜா புயலாக இருந்தாலும் சரி, பல்வேறு புயல்கள் வரும்போதும் சரி, கூடுதலாக மழை பெய்கிற பொழுது, இந்த விவசாய பகுதி என்பதனால, அதே போல் கொரோனா காலத்திலும் சரி அவரோடு நின்றுருக்கிறோம். இவைகள்லாம் மக்கள் கூடுதலாக நம்ம மீது ஒரு நம்பிக்கையும் பிரியம் வைப்பதற்கு இவையெல்லாம் காரணமாக இருக்கிறது. நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசு பூர்த்தி செய்திருக்கா? என்ன செய்ய தவறி இருக்கு? விவசாயிகளுக்கு என்ன தேவைன்னா, தண்ணி காலத்தை திறந்து விடணும். தண்ணி திறந்துடுத்த பிறகு அந்த தண்ணியை முறைப்படுத்தி விடணும். ஒரு நாள் 2 நாள் பயிர் காய்ஞ்சா கூட விளைச்சல் மாறி போயிடும். அதை எங்கள் அரசு கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். அதே போல் விவசாயிகளுக்கு உரம் தேவைப்படும், உரம் வேணும். அதே மாதிரி இடுபொருட்கள் மானியத்தில் வழங்குகிறோம், அதை நாங்கள் தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். இந்த அரசில் அதெல்லாம் கிடைக்காமல் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த அரசை பொறுத்தவரை எங்களுடைய ஆட்சியில், அம்மா ஆட்சியில், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் நிவாரணம், இயற்கை இடர்பாடுகள் அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு வேறு வழியே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு 10%, ஏதோ ஒரு 20% பாதிக்கத்தான் செய்யும். அந்த பகுதியில் தண்ணீர் மழை தேவைப்படாத நேரத்தில் மழை பெய்யும். ஒரு பகுதிக்கு மழை தேவைப்படும், அங்கே வேறு பகுதியில் மழை பெய்யும். காய்ந்து கிடும்,
இல்லைன்னா பாய்ந்துக்கிடும் என்று சொல்லுவார்கள் விவசாயிகள். அதனால் அப்போ வந்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் அதை கண்டறிய வேண்டும், கணக்கெடுக்க வேண்டும், உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். நிவாரணம் வழங்கியிருக்கிறோம் நாங்கள். இந்த 5 ஆண்டுகள் நிவாரணம் இல்லை. அதே போல் இன்சூரன்ஸ் ரொம்ப மிகப்பெரிய அவசியம். இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் வந்து 98% பெற்றுக் கொடுத்துருக்குறோம். 98% விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸை பெற்றுக் கொடுத்தோங்கிற வந்து விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுத்த அரசு அம்மா அரசு, அண்ணன் எடப்பாடியார் அரசு. இந்த 5 ஆண்டுகள் இன்சூரன்ஸ் வந்து 5% கூட கிடைக்கல. மத்திய அரசு கிட்ட இருந்து விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு இழப்பீடு மத்திய அரசு வந்து கேட்டு பெறுறது ஒரு மாநில அரசுடைய உரிமை. ஆனா பல தருணங்கள்ல விவசாயிகள் பிரச்சனைக்காக இழப்பீடை கேட்கும்போது மத்திய அரசு 10 விழுக்காடோ 1/3 பங்கோ அதுக்கு குறைவான அளவு தான் இந்த இழப்பீடை தராங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? மாநில நிதியிலிருந்து நம்ம சரி செய்வதற்குரிய வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது. இருந்தபோதும் மத்திய அரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், மத்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். அது மத்திய அரசாங்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ஆகாது. நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டும். மக்கள் நம்மை நம்பி ஆட்சியை வைத்திருக்கிறார்கள். இப்போ நானே உதாரணத்துக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர். இந்த மக்கள் என்னை நம்பி சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை வைத்திருக்கிறார்கள். இந்த பொதுவுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். அதில் ஆட்சித்தலைவர்கிட்ட நேராக போய் உட்காந்துருவேன், அதிகாரிகிட்ட நேராக போய் உட்காந்துருவேன். நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். என் மக்களுடைய தேவைக்காக நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவோம். அதில் போய் நம்ம வந்து சண்டை போட்டுக்க மாட்டேன். அதை வந்து இந்த அரசு வந்து கடைபிடிக்கும். சுமூகமான வழிமுறைகளை கடைபிடித்து மத்திய அரசாங்கம் கேட்டு பெற்று இந்த மக்களுக்கு தேவையான விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அப்படி தான் அதை சரி செய்ய முடியும். அதை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. டெல்டா மாவட்டத்தில், மத்திய மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 41 தொகுதிகள் இருக்கு. இந்த 41 தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் அதிமுக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. இப்போ அதே கூட்டணி அமைஞ்சிருக்கு. டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வந்திருக்காரு. இதை டெல்டாவை அதிமுக மீண்டும் கைப்பற்றுவா? அதுக்கு சூழ்நிலை இருக்கா? இல்லை, அது வந்து காரணம் வந்து அந்த தேர்தலில் டெல்டாவில் 3 இங்கே நான் வயசுமணி அங்கே ஒருத்தநாடு போன்ற பகுதியில் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் 18 தொகுதியில் வெற்றி பெற்றோம். அது வந்து நான் இல்லைன்னு மறுக்கலைன்னா அதுக்கு காரணம் வந்து வாக்குறுதிகள் வந்து ஒரு 525 வாக்குறுதிகள் என்று எண்ணுகிறேன். அது வந்து அதெல்லாம் மக்கள் வந்து நடக்கப் போகுது, நமக்கு ஏதோ விடியல் வரப்போகுது என்று நினைத்தார்கள், வரவில்லை. அது வந்து அந்த வாய்ப்பை வந்து மக்கள் இழந்து விட்டார்கள். 5 ஆண்டுகள் ரொம்ப ஏமாந்து போய்விட்டார்கள். இப்போ ரொம்ப அதில் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஏமாந்து போயிட்டோம். எல்லா தரப்பும், விவசாயிகள், குறிப்பாக விவசாயிகள் மற்றும் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த தேர்தலில் அப்படியே மாறி எங்களுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை இந்த பகுதிகளில் பெறும். இப்போ இந்த டெல்டாவுடைய முகங்களாக, அதிமுகவுடைய முகங்களாக உங்களை போன்றே வைத்திலிங்கம் அவர்கள் எல்லாம் பார்க்கப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க எதிர்முகாமில் நின்று போட்டி போகிறது அப்படின்றது கூடுதல் நெருக்கடி அதிமுகவுக்கு ஏற்படுத்தாதா? அவருக்கு நெருக்கடி, எங்களுக்கெல்லாம் நெருக்கடி கிடையாது. எங்களுக்கு அதில் ஒன்றும் நெருக்கடி கிடையாது. அதிமுகவில் செல்வாக்கோடு இருந்தார், அது வந்து நம்ம வந்து மறுக்கலை. எப்படியோ அவர் வந்து திமுக அவர் அளவுக்கு பேசுகிறவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. திரும்ப எப்படி போனார் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. அது அவருக்கு தான் நெருக்கடி. தவிர அதிமுகவுக்கு எந்த காலத்திலும் நெருக்கடி வந்ததில்லை. எத்தனையோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், புரட்சி அம்மா காலத்தில் இது போன்ற அப்போ பொழுது சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதனால் இயக்கம் என்றைக்கும் நெருக்கடியை சந்தித்தே கிடையாது. இயக்கம் அப்படியே இருக்கும். அது போன்ற நிலை எடுப்பவர்கள் தான் நெருக்கடி சந்திப்பார்கள். கடந்த காலத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அவர்கள் அரசியலிருந்து விலகி இருந்தாங்க. இந்த முறை அவங்க 60 தொகுதிகளில், குறிப்பாக அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில், அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. இது நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க அதிமுக ஒன்றிணையணும், அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றிணைந்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று தான் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏதோ காரணத்திற்காக, என்ன காரணம் என்று அவங்கள தான் கேட்கணும். ஏதோ காரணத்திற்காக அவர்கள் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்து வந்து துரதிர்ஷ்டவசமானது. எங்களை பொறுத்தவரை அது எந்த பாதிப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தாது. இப்போ அதிமுகவுடைய கூட்டணி வியூகத்தில் டெல்டா மாவட்டத்தில் 12 தொகுதிகள் அப்படின்றது பாஜக, பாமக போன்ற தொகுதிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சரியான வியூகமா? தென் மாவட்டங்களையும் மத்திய மாவட்டங்களையும் கைப்பற்றணும் அப்படின்றது பாஜகவுடைய நீண்ட கால ஒரு நோக்கமாக இருக்கு. இதில் அதிமுக சரியாக தான் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்களா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. தலைவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் கேட்கிற தொகுதிகள், நாங்கள் ஒதுக்குகிற தொகுதிகள், இவையெல்லாம் கலந்து பேசி தான் முடிவு எடுக்கப்படுகிறது. அப்படி எடுக்கப்பட்ட முடிவு தான் அது. ஆனால் இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு இந்த தொகுதியை பாஜகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்காரு. அதனால தான் வேட்பாளர்கள் அறிவிக்கல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல ஒரு சில கருத்து. அது தவறான செய்தி. அப்படி பாஜக வந்து யாரும் சொல்லலை.
பாஜகலேருந்து அப்படியெல்லாம் யாரும் சொல்லலை. எங்களோட பாஜக நண்பர்கள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள், தலைவர்கள் பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி பாஜகவிலேருந்து யாரும் சொல்லலை. ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கு. புதிய கட்சியான தாவேக்காவுடைய வருகை பற்றியும் அவங்களுடைய பிரச்சார முறை குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன? அவருக்கு கூட்டம் போகிறது வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. அது ஓட்டாகாது. வேட்பாளர்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் மக்களுக்கு அறிமுகமானவர்களா? விஜய் அறிமுகமானவர், சினிமா மூலம் விஜய் அறிமுகமானவர். மற்றவர் அவருடைய வேட்பாளர்லாம் மக்களுக்கு அறிமுகமானவர்களா, மக்கள் பணியில் ஈடுபட்டவர்களா என்று சொன்னால் அதெல்லாம் கேள்விக்குறி தான். எனவே அதுவெல்லாம் வந்து இந்த தேர்தலில் அதிமுகவை இது எந்த வகையிலும் பாதிக்காது. அவர் எண்ணுகிற எண்ணம் ஈடாராது. இப்போ விஜய் அவர்களுடைய வாக்கு அப்படின்றது யாருடைய வாக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் பெறப்போகக்கூடிய வாக்கு விஜயுடைய வாக்கு அவருடைய வாக்கு தான். அவருடைய வாக்கு தான். தாவேக்கா பெறக்கூடிய வாக்கு வங்கி யாருடைய வாக்கு? எங்களுடைய வாக்கு வங்கி இல்லை. எங்களுடைய வாக்கு வங்கி எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க? எங்கள் வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. நான் ஃபீல்டில் இருக்கேன்ல, நான் களத்தில் இருக்கிறேன். நான் வந்து தேர்தலுக்காக மட்டுமல்ல, எல்லா களத்தில் இருக்கிறவன். அதனால் மக்களோடு மக்களாக இருக்கிறவன், எல்லோரையும் நான் சந்திக்கிறவன். அதனால் வந்து எங்களுக்கு அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் அப்படின்றாரு அவரு. அது ஒரு காமெடி தான். களத்திலேயே இல்லை அப்படின்றாரு. நீங்கள் சொல்லுங்கள், அது வந்து சரியான பேச்சா, அது சரியான வாதமா? தேர்தல் முடிஞ்சு என்ன பேசுவார்? தேர்தல் முடிஞ்சு என்ன பேசுவார் அவர்? அது சரியான வாதம் கிடையாது. அப்போ வந்து ஏதோ பேசுகிறவங்களுக்காக பேசுகிற பேச்சு அது. இது சரியான வாதம் இல்லை. அதில் வந்து உண்மை அது இல்லை, நிலவரம் அது இல்லை. நேற்றைய பேச்சில் கனிமொழி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாங்க. பீகாரில் நிதிஷ்குமார் எப்படி ராஜ்யசபா எம்பியாக மாற்றப்பட்டாரோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுநர் இடம் ஒதுக்கப்படும், அதுக்கு தயாராக இருங்க அப்படின்ற எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றாங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன பேசுகிறாங்க, எதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு நான் பார்க்கல. நான் அவங்க பேசுனதை பார்க்கல. என்ன நீங்கள் கேட்குறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எடப்பாடியார் எந்த சூழலிலும் தன்னுடைய நிலையை நிலைநிறுத்திக் கொள்வார். இயக்கத்தை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காத தலைவர். தேர்தல் அவங்க எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இதனால் வந்து அவங்க சொல்லி தான் ஆகணும். எப்படியாவது சொல்லி எங்களை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணம் ஈடாது. இவர்கள் எப்படி சொன்னாலும் சரி, அந்த எண்ணம், அவருடைய எண்ணமெல்லாம் ஈடாது, பகல் கனவாக தான் முடியும். இப்போ கடந்த முறை வட மாவட்டங்கள்லையும் மத்திய மாவட்டங்கள்லையும் பெற்ற வாக்குகள், அவர்கள் கைப்பற்றிய தொகுதிகள் தான் திமுக ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. இந்த முறை இந்த 2 இடங்கள், இந்த 2 மண்டலங்களையும் கைப்பற்றுவதற்கு அதிமுக தனியாக ஏதாவது வியூகம் வகுத்திருக்காங்களா? இல்லை தேர்தல் அறிக்கையும் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை வந்து இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய தேர்தல் அறிக்கை. மக்களை புரிந்து கொண்டு, மக்களை தெரிந்து கொண்டு, மக்களுக்கான தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கையை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற எங்கள் அந்த குழுக்கள்லாம் இணைந்து மாவட்டம் முழுவதும் சென்று ஆய்வு செய்து கோரிக்கைகளை கேட்டு பெற்று அதனை அறிக்கையாக கொடுத்துருக்காரு. இதுவெல்லாம் மக்களுடைய தேவைகள். எடப்பாடியார் வந்து சொன்னால் செய்வார். செய்ய முடியாத எதையும் அவர் சொல்ல. நான் வந்து அதில் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். உறுதியாக செய்யக்கூடியது தான் சொல்வார். அதை உறுதியாக நிறைவேற்றுகிறார். மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்புக்கு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு அதெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கும். அது எல்லா மாவட்டங்களிலும், நீங்கள் சொல்கிற மாதிரி வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் அதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதி மக்களும் தேர்தல் அறிக்கையை மிகப்பெரிய அளவில் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இதை செய்யும், என்னுடைய தொகுதிக்கு நான் இதை செய்து கொடுப்பேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? விவசாயிகளை பாதுகாப்போம். ஏற்கனவே பாதுகாத்திருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த பகுதியை அறிவித்தது வந்து எடப்பாடியார் அவர்கள். அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு, இந்த சாதாரண மக்களுக்கு தரமான கல்வியை கொடுப்போம். 7.5% இடஒதுக்கீட்டில் எப்படி இன்றைக்கி பல பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதோ, பல பேர் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்கள் வாய்ப்புகளை பெறுகிறார்களோ, அதே போல் 10% நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் என்று அண்ணன் அவர் அறிவித்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வைத்து அந்த வீட்டு பிள்ளைகளை, அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் பாதுகாத்து அவர்களை வந்து பட்டதாரிகளாக உருவாக்கி பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். வேலை இல்லாத இளைஞர்கள், இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகள் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு பெறவில்லை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த வேலைவாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி தருவோம். அதே போல் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் இவையெல்லாம் நிறைவேற்றுவோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிற தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குறுதிகளை அப்படியே கொண்டு போய் வீடு வீடாக சேர்ப்போம். கடந்த தேர்தலில் அதிமுக முன்னிறுத்திய 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த முறை காணாமல் போயிடுச்சு. பாமகவோட கூட்டணி அமைத்திருந்தாலும் இதை இருவரும் பேச மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அது கடந்த முறை நாங்கள் தான் அறிவிச்சோமே.
ஒவ்வொரு முறையும் அதை வந்து திரும்ப அறிவிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்தல் இருக்காது. தேர்தல் அறிக்கையில் அது போன்ற அது மாதிரி எதிர்பார்க்கவும் கூடாது. நம்ம கடந்த முறை அறிவித்தோம், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. இன்றைக்கு அதற்கேற்ப கலந்து பேசி தலைவர்கள் முடிவெடுக்கும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாகவும் கள நிலவரம் குறித்தும் உங்களுடைய சாதனைகள் குறித்தும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வாயிலாக உங்களுடைய தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.